வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் அதிகாலையில் எழுந்ததும் நம்மள பல பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டீ காஃபி போன்ற பால் போன்ற இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் அந்த காலை நேரங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகளாக எனர்ஜி ட்ரிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டீ காஃபி பால் இது எல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ். அதெல்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் என்ன சாப்பிட்டா ஆரோக்கியமான அந்த நாட்களை தொடரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த சீரகத்தை நீரை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீரகத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாகும். இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரக தண்ணீர் கொண்டு இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கிறதால இது தொற்று நோய்களை தவிர்க்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் சீரகத்தை முழுவதுமாக நீங்கள் அந்த முழு சீரகத்தை பயன்படுத்தி எடுத்துக்கோங்க. அந்த சீரகத்தை உங்களுடைய உணவுகளையும் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்தக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு கிடைக்கும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளும் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது சீரக தண்ணீர். அதாவது அலர்ச்சிக்கு எதிரான நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடி அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கான ஆற்றலை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. அதாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. கல்லீரலில் கெட்ட கொழுப்புகள் எதுவும் படியாமல் பாதுகாக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று வலி இதெல்லாம் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சீரக தண்ணீரில் ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுல பெண்கள் மாதவிடாய் சார்ந்த காலங்களில் அந்த மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் இருக்கக்கூடிய டைமில் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் அவங்க குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை நீங்கள் குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக அந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இது மாதிரி நாள்பட்ட நோய்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலேருந்து விடுபடுவதற்கு, அதை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலை சீரக தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த செரிமானத்தையும் மேம்படுத்திக்கலாம். தேவையில்லாமல் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து கட்டுக்கோப்பான உடலமைப்பையுமே நீங்கள் பெற்றுக்கொண்டு நலமோடு வாழலாம். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு. இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டது. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் பளபளப்பான பொலி உங்களுக்கு கிடைக்கும்.
உணவுகளில் சேர்த்துக்கிட்டாலும் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை உங்களுடைய ஃபேஸில் வந்து மஞ்சள் மற்றும் சீரகத்தினர் கலந்து பயன்படுத்திங்க அப்படின்னாலுமே சருமம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இளமையான ஒரு சருமம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒருவேளை முகப்பொரு இருந்துச்சுன்னா அந்த முகப்பொருவை நீக்கிறதுக்கும் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து விடுபட்டு உங்களை வந்து அதில் வந்து பாதுகாக்கிறதுக்கெல்லாம் சீரகத்தினர் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு காரணம் சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும், முகப்பொருவை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதிர்காலத்தில் உங்களுடைய சர்மங்களில் வரக்கூடிய அந்த முக வெடிப்புகளை முன்னாடியே தடுத்துரும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நச்சுக்கள். இது நம்மளுடைய உடலில் நுழைந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் அந்த புரதத்தை வந்து உடைச்சிரும். இதனால் நம்மளுடைய சர்மத்தில் ஆங்காங்கே கரைகள் ஏற்படும். தளர்வான சர்மம், சுருங்கிய கோடு போன்ற சர்மங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அதாவது யங் ஏஜில் இருக்கும்போதே அந்த சர்மம் வந்து தளர்ந்து போயிடும், சர்மம் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோடுகள் கரைகள் இருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சர்மமே கிடைக்காது. இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சீரகத்தை அன்றாடம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இது உடல்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிதாக நீக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் வந்து உங்களை விடுபட வச்சு முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தையும் பாதுகாக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களிலிருந்தும் உங்களை வந்து விடுபட வைக்கிறதுக்கு சீரகத்தினர் உதவிகரமாக இருக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தினர். சீரகத்தினரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இந்த சீரகத்தினரை நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை இது பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தினரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து அதோடைய வேர்க்கால்கள் இருந்தே உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங் பண்ணும். முடி உதுதலை இதன் மூலமாக சீரகத்தினர் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்திடும். உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் சீரகத்தினரை பயன்படுத்துனீங்கன்னு வச்சிங்களேன், ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு மென்மையான ஒரு முடி மாதிரி மாறிடும். அந்த உங்களுக்கு முடி வந்து சுருங்கிய, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொடுகு பேன் தொல்லை இருக்கிறது, முடி வந்து கொட்டுற மாதிரி இருக்கிறது, வலு விழுந்து போகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பொடுகு தொல்லைலாம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீரகத்தினரில் உங்களுடைய தலைமுடி வந்து நீங்கள் கழுவலாம். அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் உங்களுக்கு வந்து போயிடும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருன்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பெறுவதற்கெல்லாம் சீரகத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தினர். சீரகத்தினர் வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான், எப்போதுமே நேர்மறையான விளைவை கொண்டிருக்கக்கூடியது தான். ஸோ சீரகத்தினர் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரகத்தினர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேர்வை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, இரத்த உறைவு இந்த மாதிரி ஆபத்துகள் உங்களுக்கு வந்து கணிசமான அளவு குறைக்கப்படும். சீரகத்தினர் நீங்கள் காலையில் வெதுவெதுப்பான வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் சீரகத்தினர் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைய வைத்து ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீராக இதயத்துக்கு வந்து எடுத்து செல்லும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான கோரோனரி இதய நோய் பாதிப்புமே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தில் வந்து இரும்பு சத்து இருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய உருவாக்குவதற்கு தேவையானது. மேலும் இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும். இதனால நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சுறுசுறுப்பாக இயங்கலாம். ஒருவேளை நீங்கள் இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருக்கும்போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அதன் மூலமாக ரத்தப்புறதமான ஹீமோகுளோபினும் குறையும். ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், உடல் வலி இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே. இதை கியூர் பண்ணணும்னா தவறாமல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீரகத்தினர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ரத்த சோகை நோயாளிகள் சீரகத்தினரோட கருப்பு இயல் சேர்த்து சாப்பிடும்போது அதிசயங்களை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமியா ப்ராப்ளமே இருக்காது. போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. சுறுசுறுப்பாக உங்களுடைய உடம்பு வந்து இயங்க ஆரம்பிக்கும். கவனமின்மை போன்ற அறிகுறிகள் தான் அவங்களை விடுபட்டுருவாங்க. இந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் பெறணும் அப்படின்னா அடிப்படை ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய நம் சமையலறையில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளான சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.